வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். காண்டாங்கோ பார்த்திங்கன்னா 5th இயர் முடிச்சு 6th இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா காண்டாங்கோவுகளுக்கும் மார்க்கெட் மாதிரியே ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருந்தது. பட் அந்த ஏற்ற இறக்கங்களையும் நாங்கள் தாண்டி தான் இப்போது 6வது வருஷத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 6வது வருஷத்துலேருந்து இன்னும் மேலும் மேலும் வளரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் எனக்கும் என்னோடய டீமுக்கும் நீங்கள் கொடுத்த ஊக்கத்தினால தான் நாங்கள் இவ்வளோ வரைக்கும் செயல்பட்டுருக்கோம். இன்னும் உங்களோட ஊக்கமும் உங்களோட பங்களிப்பும் இன்னும் தேவைன்றதை நான் இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். நான் கோட்டூர் ராமையா காண்டாங்கோ ட்ரைனிங் அகாடமியில் மேனேஜராகவும் சீனியர் அனலிஸ்டாகவும் இருக்கிறேன். 2016 to 2021 இந்த 5 ஆண்டு காலம் காண்டாங்கோ ட்ரைனிங் அகாடமியை மிக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த கிளைண்ட்ஸுக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். எங்ககிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒன்று இல்லாமல் லாங் டர்மாக நீங்கள் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜையும் 15 வருட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். ஸோ இதுவே எங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இது பண்ணுறோம். காண்டாங்கோவை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்காக நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா காண்டாங்கோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணமோ அப்போ நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஸ்டாஃப் தான் எடுத்தோம். ஃப்ரெஷர்ஸாக முடிச்சுட்டு வந்தவங்களை தான் எடுத்தோம். அவங்கள கிட்டத்தட்ட ட்ரெயின் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா, அந்த ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப் எல்லாமே இப்போ நல்லா ஓரளவு நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நிறைய அவங்களே குவாலிஃபையும் பண்ணிக்கிட்டாங்க. NSM சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கோ எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வருஷத்தில் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் காண்டாங்கோ விட்டு வெளில போகலை. என் நேம் பிரசாந்த். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப். ஆஃப்டர் காலேஜ் நான் என்ட்ரு ஆனது காண்டாங்கோவில் தான் என்ட்ரு ஆனேன். ஸோ இதுங்க நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் இல்லாமல் லைஃப்பில் இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் ரெக்கவர் பண்ணி எப்படி மேலே வர்றது, லைஃப்பை எப்படி ஃபர்தராக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுன்றது அது கற்றுக்கிட்டேன் நான். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் காண்டாங்கோ. ஸோ பிகாஸ் 5th இயர்லேருந்து 6th இயருக்கு என்ட்ரு ஆகிறோம். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி ஃபார் தட் அண்ட் விஷிங் யூ மெனி இயர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. அது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அந்த ஸ்டாஃபுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியும் இதை இந்த மார்க்கெட்டில் நம்ம ஜெயிக்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல ஆட்களோடு இருந்தால் தான் பயணிக்க முடியும். அதை அவங்க நம்புகிறாங்க. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா கூடுதல் பேர்டன் இது. அதாவது என்னோடய கனவை நிறைவேற்றுறதுக்கு இல்லாமல் என்னை நம்புகிறவங்களோட கனவையும் நான் நிறைவேற்றணும், என்னோடய ஸ்டாஃபோட கனவையும் நிறைவேற்றணும். ஸோ அவங்க 2 பேருக்காக கனவுக்காகவும் நானும் என்னோடய டீமும் சேர்ந்து ஓடிட்டுருக்கோம். ப்ளஸ் நம்மளை நம்பி வர்ற கிளைண்ட்ஸுக்கு அவங்களையும் நம்ம அவங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கணும், என்னென்ன ட்ரெயின் பண்ணணுன்றதையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மேலும் தொடரும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பேர் நவீன் சுந்தர். நான் எங்கள் காண்டாங்கோ ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அகாடமியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் காண்டாங்கோ. ஏன்னா நம்ம 5th இயர்லேருந்து 6th இயர் நம்ம ஜேர்னி ஆகிறோம். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மை கம்பெனி ஆல்சோ. ஏன்னா நான் இங்கே ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கம்பெனியில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் சக்ஸஸில் நான் இருந்திருக்கேன். ஒரு ஆனிவர்சரி ஒரு ஆனிவர்சரி போகிறனாவே அது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுருப்போம். அதில் எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது, க்ரோத் இருக்குது, ஸோ எமோஷ்னல் இருக்குது, ஃபியர், டென்ஷன், டிசப்பாயின்மெண்ட்ஸ், அட்வான்டேஜ், ஹாப்பினஸ், மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை கம்பெனி. காண்டாங்கோவை பொறுத்த வரைக்கும் நான் பசங்களுக்கு சொல்லி இது பண்ணது என்னென்னா,
மார்க்கெட்டுன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கிளைண்ட்டுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ளஸில் தான் இருக்காங்கன்றது கிடையாது, மைனஸ்லேயே இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் எப்படி லாங் டேர்மாக ஜெயிக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. முதல்ல பாசிட்டிவாக கிளைண்ட்டுக்கு சொல்லாதீங்க, நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்றது. முக்கியமாக நான் அவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றது கிடையாது, நம்ம கிளைண்ட்டை நம்ம டீச் பண்ணுற நமக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றது இருக்கிறத சொல்லியிருக்கேன். அதனாலே பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட லைஃப்லேயுமே வர்ற ஃபினான்ஷியல் க்ரைசிஸை எப்படி ஓவர் கம் பண்ண முடியுன்றதை கற்றுக்குறாங்க. அதனால தான் காண்டாங்கோட டைம் லைன்லேயே போட்டு போகணும், லேர்ன் டு ஓவர் கம். என் பேர் பிரவீன்குமார். நான் காண்டாங்கோ ட்ரைனிங் அகாடமியில் ஒர்க் பண்ணுறேன். பாஸ்ட் 4 இயர்ஸாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் ஆக்சுவலாக இந்த ஜாப் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரெஃபர் பண்ணியிருந்தேன், அதனால் இந்த ஜாபுக்கு வந்தேன். பட் ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என் மேனேஜர், என்னோடய டேரக்டர் வந்து இங்கே எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இந்த செக்டர்ஸ் நான் அதுக்கப்புறம் தான் சூஸே பண்ணேன், இதில் இவ்வளோ இருக்கா. ஸோ இந்த 4 இயர்ஸில் என்னோடய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்லேருந்து இப்போ டீம் மேனேஜர் வரைக்கும் ஆகியிருக்கேன். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, 5th இயர்லேருந்து 6th இயர் ஆனிவர்சரி நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். என்னோடய ஜேர்னி காண்டாங்கோவில் வந்து ரொம்ப லாங் டைமாக இருக்கணும். Hello everyone, this is Monica, Senior Financial Analyst from Contango Research and Training Academy. நான் இங்கே லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ காண்டாங்கோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி 0 நாலேஜில் என்ட்ரு ஆனேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் இங்கே நான் வந்து என்னோடய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டேன் இன் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் இப்போ என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் எஜுகேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து காண்டாங்கோ தான். அவங்க எனக்கு தேவையான நாலேஜை கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் வந்து நம்ம 5th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம், ஸ்டெப்பிங் இன்டு 6th ஆனிவர்சரி. இதில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் இட்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. என்னோட குட் அண்ட் பேட் டேஸில் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக நின்று என்னோடய பேரண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை கிளைண்ட்ஸ். அவங்க இல்லைனா நான் இந்த இடத்துல நின்றுருக்க முடியாது. ஸோ அடுத்தடுத்து வர ஆனிவர்சரிஸும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. ஹாய், என் பேர் லோகேஷ். நான் இங்கே காண்டாங்கோவில் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைண்ட்டாக உள்ளே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஏ, அதுக்கப்புறம் டீம் மேனேஜராக இருக்கேன். காண்டாங்கோவில் வந்ததுக்கப்புறம் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். காண்டாங்கோ பார்த்தீங்கன்னா 5th-லேருந்து 6th ஆனிவர்சரிக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஓகேங்களா, காண்டாங்கோ மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். காண்டாங்கோ வளர்ந்தது அப்படின்னா நாங்களும் கூட சேர்ந்து நாலேஜோடு சேர்த்து எங்களோட ப்ரொஃபஷனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்.